தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வசனங்கள் 25 முதல் 27 முடிய. அக்காலத்தில் சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குலோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 7ஆம் வாரம் மே மாதம் 20ஆம் தேதி 2024ஆம் வருடம் திங்கட்கிழமை. இன்று நாம் தூய கன்னி மரியா திரு அவையின் அன்னை நினைவு வந்து நம்ம கொண்டாடுறோம். ஓகேங்களா? ஏன்னா இயேசு இறந்த பின்னாடி திரு அவையை வந்து யார் பார்த்துக்கிறதுன்னு தெரில, ஒரே கன்ஃபியூஸாக எல்லாம் பதட்டத்தில் இருந்தாங்க. அந்த டைமில் யார் எடுத்து நடத்துனது? நம்ம அன்னை மரியாள். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஏசப்பா தன்னுடைய வாழ்நாள் ஃபுல்லாக நமக்காக தான் இருந்தார். எத்தனையோ பேருக்கு என்னவோ நோயெல்லாம் குணப்படுத்தினார், வியாதிகள் குணப்படுத்தினார், பல போதனைகள் கொடுத்தாரு. எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எப்படி இருந்தால் கடவுளுக்கு பிடிக்கும், எப்படி இருந்தால் தூய ஆவியான கனிகள் கொடைகள்லாம் கிடைக்கும், அப்படி இப்படின்னு நிறைய வரங்கள் எல்லாம் கொடுத்துட்டு எவ்வளவோ விஷயங்கள் பண்ணார். அப்படி பண்ணவரை கடைசியில் சிலுவையில் அறைஞ்சாங்க. ஆனாலும் அந்த சிலுவையில் அறையும் போது கூட நமக்காக தன்னுடைய அம்மாவை நம்ம அனைவருக்கும் அம்மாவாக கொடுத்துட்டாரு. ஓகேங்களா? இதுக்கு விட வேறு எந்த பொக்கிஷம் நமக்கு வேணும் சொல்லுங்கள்? ஸோ நம்ம அம்மா அன்னை மரியாள், நம்ம அம்மாக்கிட்ட நாம் அடைக்கலம் புகுந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களும் நம்மளை தன்னுடைய மகன் மாதிரி பார்த்துக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ ஏன்னா ஏசப்பா போன பிற்பாடு அந்த ஒரு திரு அவையவே ஒரு தாயாக நின்று அரவணைத்து கொண்டு போனது நம்ம அன்னை மரியாள், நம்ம அம்மா மட்டும்தான். வேறு யாராலையும் கண்டிப்பாக இந்த அளவுக்கு கொண்டு போயிருக்க முடியாது. ஏன்னா தூய ஆவியானவரே எப்போ தான் வராரு? இயேசுவே இருந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுகிறாரு. அதுக்கப்புறம் ஏசப்பா வந்து பேசுகிறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் விண்ணகத்துக்கு போயிட்டார். அப்போ ஒரு வாரம் ஒரு 10 நாள் வந்து கழித்து தான் தூய ஆவியானவர் வராரு. ஸோ அந்த 10 நாள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது நம்ம அம்மா தான் எல்லோரும் என்ன பண்ணியிருக்காங்க, அழகாக வழி நடத்தியிருக்காங்க. அப்போ தான் பாருங்கள், தூய ஆவியானவர் இறங்கி வரும்போது கூட அங்கே நம்ம அம்மாவும் இருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு நம்ம அம்மாவுக்கு வந்து நாம் முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? சில பிரிவினை சகோதரர்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு தெரியல. ஓகேங்களா? ஏன்னா அன்னை மரியாளில் வந்து ஏசப்பா சூஸ் பண்ணுறாரு. இப்போ ஒரு இடத்துல கடவுள் இருக்காங்க அப்படின்னா அந்த இடம் புனிதமான இடம். கரெக்டாக? இப்போ சீனாய் மலையில் கடவுள் இருந்தார் அப்படின்னா அது புனிதமான இடம் ஆகிடுச்சு. கடவுள் வந்தனால அது புனிதமான இடம் ஆகிடுச்சு. கடவுள் வரலன்னா அது வெறும் சீனாய் மலை. கடவுள் வந்தனால அது ஒரு அர்ச்சிக்கப்பட்ட புனிதப்படுத்தப்பட்ட ஒரு சீனாய் மலை. அந்த மாதிரி ஒரு இடம் புனிதமாகணும் அப்படின்னா அந்த இடத்த வந்து என்ன சொல்லுவாங்க? கடவுள் இருந்தார்னா அந்த இடம் புனிதமான இடம். கரெக்டாக? அதுவும் மாற்றி சொல்லணும்னா புனிதமான இடத்துல கடவுள் இருப்பார். கரெக்டுங்களா? இப்போ அன்னை மரியாளுடைய உடலில் இருக்கக்கூடிய வயிற்றில் வந்து ஏசப்பா பிறக்கிறார் அப்படின்னா அந்த இடம் எவ்வளவு புனிதமான இடமா இருக்கும்னு நினச்சி பாருங்கள். சரிங்களா? அதுவும் கடவுளே பிறக்கிறார் அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு அந்த அன்னை மரியாள் நம்ம அம்மாவை வந்து அவர் புனிதப்படுத்தியிருப்பார் அப்படிங்கிறத நினச்சி பாருங்கள். ஸோ அன்னை மரியாளுக்குள்ளே கடவுள் வாழ்ந்திருக்காரு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் பிறந்தும் அவங்க கூடவே தான் இருந்திருக்காரு. அவங்க இறந்த பின்னாடியும் வழி நடத்துனது நம்ம அன்னை மரியாள். ஸோ புனிதமான அன்னை மரியாளை பற்றி சில பேர் புரிஞ்சிக்காமல் இருக்காங்க. அவங்களுக்காக தான் இதை நான் பேசியிருக்கேன். ஓகேங்களா? ஏன்? ஸோ நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? எடுத்துரைங்க வெளியில் போய்ட்டு. அன்னை மரியாள் சில பேர் நினைப்பாங்க ஏசப்பா மட்டும்தான் புனிதம், கடவுள் தூய ஆவியானவர் இவங்களால் தான் புனிதமானவர்கள்
அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம எடுத்து சொல்லணும், அன்னை மரியாவும் புனிதமானவங்க தான், தூய்மையானவங்க தான், அதனால தான் கடவுளே அவங்களுக்குள்ளே இறங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், எடுத்து உரைக்கணும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒரு வாட்டரில் தண்ணி குடிக்கணும், என்ன பண்ணுவீங்க, ஒரு தடவையாவது கழுவுவீங்க. இல்லை க்ளீனாக வேணும்னா ஒரு 2 தடவை கழுவலாம், இல்லை 3 தடவை கழுவலாம். ஒரு வாட்டர் கேன் தண்ணி பிடிக்கிறதுக்கே நம்ம இத்தனை தடவை கழுவுறோம் அப்படின்னா, கடவுள் ஏசப்பா பிறக்கிறார் அப்படின்னா அன்னை மரியாவை எந்த அளவுக்கு தூய்மையானவங்களாக கொண்டு வந்திருப்பாங்க. பிறந்தது முதல் எந்த ஒரு ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த ராக்கினியன்னு சொல்கிறோம். அந்த அளவுக்கு அன்னை மரியாதை தூய்மைப்படுத்தி தான் பிறக்க வச்சுருக்காங்க. ஸோ இன்றைய நாளில் நாம் அன்னை மரியாவுடைய ஒரு நினைவை வச்சு கொண்டாடும்போது அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடிக்கடி அன்னை மரியாதை உங்கள் ஜபத்தில் நினைவு கூறுங்க. நம்ம அருளிருந்த மரியாதை சொல்லும்போதே நினைவு கூர்ந்துட்டு தான் இருக்கோம். அது போக மேலும் மிகவும் இரக்கமுள்ள தாயை மந்திரம் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஜபம் சொல்லுங்கள். சொல்லும்போது நம்ம அன்னை மரியாள் திரு அவையவே கட்டி காத்தவங்க அவங்க. ஓகேங்களா? சீடர்கள், அவ்வளோ பெரிய சீடர்களே கட்டி காத்தவங்க அவங்க. ஏசப்பாவே அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டவங்க அவங்க. ஸோ தன்னுடைய மகனையே நமக்காக கொடுத்துட்டாங்க அன்னை மரியாள். அந்த மாதிரி ஒரு அன்னை மரியாள்கிட்ட நாமளும் ஒரு சிஷ்யனாக சேர்ந்துருவோம். சரிங்களா? நான் ரெடியாக சேர்ந்துட்டேன். நீங்களும் அன்னை மரியாவின் பக்தர்களாக மாறினீங்க அப்படின்னா நம்மளையும் அன்னை மரியாள் திரு அவையை பார்த்துக்கிட்ட மாதிரி பார்த்துக்குவாங்க. சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.